அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த 2 நாட்களாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். முதல் பகுதியிலே எரேமியா புத்தகத்தில் அவர் சொன்ன 18 முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் என்ன, இவர்கள் தங்களுடைய கைகளின் கிரியைகளை விட்டு திரும்பினால் சதா காலமும் இந்த தேசத்தில் குடியிருக்க முடியும், இல்லை என்று சொன்னால் சிறையிருப்புக்கு கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்கிற மைய கருத்தை அவருடைய தீர்க்க தரிசனங்களிலே அவர் சொல்லி கொண்டு வந்ததை நாம் முதல் நாளிலே பார்த்தோம். அடுத்த நாளிலே நேபுகாத்நேச்சாரை அவர் தன்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன என்கிற பகுதியை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே 10ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் ஆண்டவருடைய அந்த கோபத்தினுடைய பாத்திரம் அவருடைய கோபத்தினால் அது நிரம்பும் பொழுது எப்படி நியாய தீர்ப்பாக வெளிப்படுகிறது, முதலிலே அந்த நியாய தீர்ப்பு யாரிடத்தில் வெளிப்படுகிறது, பின்பாக அது எப்படி உலகம் முழுவதிலும் கடந்து செல்லுகிறது என்கிற காரியத்தை குறித்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாட்டினுடைய மகிழ்ச்சியினுடைய காட்சிகள் ஓசைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லுகிறார். அதாவது மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு இருண்ட காலம் அவர்களுக்கு இருக்கும். மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, திருமணங்கள் ஆகாது, மணவாளன் மணவாட்டியின் சத்தம் இருக்காது, எந்திரத்தின் சத்தம், தொழிலின் காரியங்கள் இருக்காது, இருண்ட ஒரு தேசமாக அது மாறிவிடும் என்கிற காரியத்தை இங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு முதலாக அவருடைய பாத்திரம் அந்த அவருடைய கோபத்தினால நிரம்பும் பொழுது அது எப்படி நியாய தீர்ப்பாக தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படும் என்பதை காண்பிக்கிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் இதே போல மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் இவைகளெல்லாம் நீக்கப்பட்டு தேசம் பாழாகும் என்று சொன்னதை நாம் பார்த்தோம். ஏசாயாவும் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும், மனக்களிப்பாய் இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 25:11 இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோனின் ராஜாவை சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஓசியாவும் விட்டு வைக்கவில்லை. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாளையும் சபை கூடுகிறவர்களுடைய அந்த எல்லா ஆசரிப்புகளையும் கூட நான் ஓய பண்ணுவேன் என்று சொல்லி அந்த தேசத்தில் பண்டிகைகள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், மாத பிறப்பை கொண்டாடுகிற காரியங்கள், ஓய்வு நாளிலேயே ஆண்டவரை ஆசரிக்க முடியாத சூழ்நிலைகள், சபை கூடி வருதல் ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கு நான் தேசத்தை நான் பாழாக்க போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்கள் தங்கள் கைகளின் கிரியைகளினால விக்கிரக வழிபாடுகளை செய்தபடியினால, தங்கள் கைகளின் கிரியைகளினால தங்களை அழித்து கொண்டபடியினால அவர்களை நான் சிறையிருப்புக்கு தள்ளுவேன் என்று சொல்லி தன்னுடைய நியாய தீர்ப்பை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் தன்னுடைய அந்த உக்கிரமான மதுபானம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பாத்திரத்தில் அந்த அவருடைய கோபமானது ஒரு பாத்திரத்தில் மதுபானம் நிறைந்திருக்கிறது போல காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு விரோதமாக உயரத்திலிருந்து நான் கெர்ச்சித்து வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி அவர்களுக்கு விரோதமாக கெர்ச்சிப்பேன், ஆளையை மிதிக்கிறவர்களைப் போல நான் பயங்கரமாக ஆர்ப்பரிப்பேன் என்று சொல்லுகிறார். பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போல நான் இருப்பேன் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கோபத்தினுடைய உச்சத்தை அந்த நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும் என்பதை இங்கே எரேமியா உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது 70 வருடங்கள் நீங்க அங்கே பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுவீர்கள். 70 வருடங்கள் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து
அதை நித்திய பாலிடமாக்கி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த அதிகாரத்தில் 29வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் பொழுது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் ஆழமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? என்னுடைய நாகம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளினால தங்களை கெடுத்து கொள்ளும் பொழுது, அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை நான் கொடுக்கும் பொழுது, நான் இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் நான் தானே சிருஷ்டித்தேன், அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளினால தங்களை கெடுத்து கொள்ளும் பொழுது அவர்களை நான் தண்டியாமல் விடுவேனோ? என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இத்தனை தண்டனைகளை கொடுக்கும் பொழுது உங்களை நான் தண்டியாமல் விடுவனோ என்று சொல்லித்தான் இங்கே 12ஆம் வசனத்திலிருந்து யார் யாரை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். முதல்ல பாபிலோனை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் அப்படியே தொடர்ந்து அவரை பார்த்து, எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் என்னுடைய கோபத்தினுடைய அந்த பாத்திரத்தை வாங்கி குடிக்க சொல்லு, எல்லாரும் குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். குடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை கட்டாயம் குடித்துதான் ஆகணும், அதாவது எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவருடைய ஒரு தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் குடிக்கும்படியாக எல்லா தேசங்களையும் எரேமியாவை கொண்டு வற்புறுத்தும்படியாக அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். கட்டளையிடுகிறார், இதை அவர்கள் கட்டாயம் அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரனுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடிக்கிற அனைவருக்கும் ஊத் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், அதாவது யூதாவின் அங்கு கிழக்கு பகுதியில் உள்ள யோபு வாழ்ந்த இடம், அவர்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், அங்கே பிரபலமான பட்டணங்களாகிய அந்த அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்தினுடைய அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும், அதாவது தீரு சீதோன் என்றால் தாய் மகள் பட்டணம் என்று அவைகள் அந்த கப்பல் வணிகத்தில் சிறந்து விளங்கின அந்த பட்டணங்களினுடைய ராஜாக்களுக்கு, அதே போல தேத்தானுக்கும் தேமாவுக்கும் பூசுவுக்கும் கடையாந்திரங்களிலுள்ள அனைவருக்கும், அரபி தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும், வனாந்திரத்தில் கலந்து குடிக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும், சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும், பூமியின் மீதுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேஷாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் இந்த நியாய தீர்ப்பை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே எரேமியாவின் மூலமாக பூமியில் உள்ள அவர் வாழ்ந்த அவர் அறிந்த எல்லா தேசத்தின் அந்த பெயர்களையும் இங்கே எரேமியா எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பாபிலோனில் இருந்து எல்லாரும் அனுபவித்து தான் ஆகணும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களே ஆண்டவருடைய அந்த கோபமானது அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அது நியாய தீர்ப்பாக வெளிப்படும் பொழுது எல்லாரும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அனுபவித்து தான் ஆகணும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கே ஒரு 6 புருஷர்களை அனுப்பி எருசலேமில் நடக்கிற பெருமூச்சுகள் நடக்கிற அந்த அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றிகளில் மட்டும் அடையாளம் போட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அவர்கள் அடையாளம் போட்டுக்கொண்டே வரும் பொழுது ஆண்டவர் பின்பாக வருகிற மற்ற அவருடைய அந்த புருஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில்
அடையாளம் போடு. அதில் பின்பாக சொல்கிறாரு, என் காதுகள் கேட்க இவன் பின்னால் நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உன் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று காதுகள் கேட்கச் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர்களிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் தொடர்ந்து நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களால் நிரப்ப புறப்பட்டு போங்கள் என்றால் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆலயத்தில் தொடங்கி நகரத்தில் தீர்ப்புகளை வெளிப்படுத்துகிற அளவிற்கு தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே 1000 வருட அரசாட்சியிலையும் ஆண்டவர் முழுமையாக இந்த தேசத்தில் நியாய தீர்ப்பை அவர் செய்வார் என்று சொல்லி இங்கே எரேமியா தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 32ஆம் வசனத்தில், இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லையிலிருந்து மகா புசல் எழும்பும், அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவைக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள், அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் ஏறுவாவார்கள் என்று சொல்லி மெய்ப்பர்களையும் நான் நியாயம் தீர்ப்பேன், அவர்களும் அலர்வார்கள். மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே, சாம்பலில் புரண்டு கதறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படும் உங்கள் நாட்கள் நிறைவேறின, உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தன்னுடைய சபைகளை குறித்தும் இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்தும் மீண்டும் ஆண்டவர் இங்கே எரேமியாவின் மூலமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை பேதுரு எப்படி விளக்குகிறார் என்று சொல்லி 1 பேதுரு 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாரிடத்திலையும் மேலாக ஊக்கமான அன்பு செலுத்துங்க, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்க, பெற்ற வரத்தின்படியே பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க, போதித்தா தேவனுடைய வாக்கின்படி போதிங்க, உதவி செய்தால் தேவன் தந்தருளுகிற பலத்தின்படி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது, முந்தியை நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக வாழக்கூடிய நம்ம இப்படிப்பட்ட பாவத்தில் தரித்திருந்தோன்னு சொன்னால் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாவது இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அழைக்கப்பட்ட நம்ம கொலைபாதகர்களாய் இல்லாதபடி, திருடர்களாய் இல்லாதபடி, பொல்லாங்கு செய்கிறவர்களாய் இல்லாதபடி, அந்நிய காரியங்களில் தலையிடுகிறவர்களாய் இல்லாதபடி, பாடுபடுகிறவர்களாய் இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, பாடுபடுறதா இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக பாடுபட்டு அதிநிமித்தம் மகிமைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பந்த. உலகம் முழுவதையும் நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதியாக என் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். சபையாகிய அந்த மணவாட்டியானது அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில 3.5 வருடங்கள் உபத்திரவ காலமும் 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலமும் 7 வருடங்கள் முடிந்த பின்பு என் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிறவராய் மாத்திரமல்ல, அவர் அங்கே ஒலிவ மலையின் மேல் அவருடைய கால்கள் வந்து இறங்கும். இந்த பூமியில 2ஆம் அந்த வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் தோன்றி ஒரு மகா பெரிய யுத்தம் நடந்து ஆண்டவர் இந்த ஒரு முனை துவைக்கு மறுமுனை என்று சொல்லப்படுகிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு இப்படியான காரியங்கள் நடக்கக்கூடியதாக நாம் ஏசாயா புத்தகத்திலேயே நம்ம அதிகமாய் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தல நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம்.
அந்த நாட்களுக்கு பின்பாக இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியை சாத்தான பாதாளத்தில் கட்டி வைத்து விட்டு கள்ள தீர்க்கதரிசியையும் அந்த மிருகத்தையும் அந்த அக்கினியில் தள்ளிவிட்டு நரகத்தில் தள்ளிவிட்டு இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்வார். எருசலேமிலிருந்து ஆளுகை செய்வார். பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார். அது நிறைவேறுகிற அந்த நாட்களை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறபடியினால நம்மிடத்தில் நியாய தீர்ப்புகள் நிறைவேறி விடாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.